நோ அதர் சாய்ஸ். பாங் சாங் படம் இது. அவருடைய எல்லா படமும் சண்டையும் அதீத ரத்தத்தால் இருந்தனால சமீப காலம் அவர் படத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவர் நையாண்டி பண்ணுற படங்கள்லாம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த படம் அப்படி தான் எனக்கு தெரியுது. இன்றைக்கி ஒரு வேலைக்கு 1000 பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க, 5 பேர் வேலைக்கு 5000 பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க, 50 பேர் வேலைக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கி நிரந்தர வேலையுடைய பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு, காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி மக்கள் பார்த்திங்கன்னா அந்த வேலைக்காக ரொம்ப போட்டி போட்டுருக்காங்க. அப்படி இந்த படத்தில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிற ஒரு 3 பேர் இன்டர்வியூ போகிறாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் செலக்ட் பண்ண போகிறாங்க. அந்த ஒருத்தர் யாருன்றது தெரியாது. அந்த 3 பேருக்குமே 3 விதமான பிரச்சனைகள் இருக்குது. அந்த 3 பேர் 3 விதமான பிரச்சனையில் பார்த்திங்கன்னா அது 2 பேர் அமைதியாக தான் இருக்காங்க, நம்ம கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ஒருத்தன் மட்டும் அவன் லைஃப் ரொம்ப மோசமான இருக்கிறதுனால அந்த 2 பேரையும் கொல்லணும்னு நினைக்கிறான். கொண்டுட்டா அந்த வேலை நமக்கு கிடைக்குன்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தான் அந்த படத்தோட கதை. இது ஒரு அரசியல் அதிகார நையாண்டியாக தான் படமாக எடுத்திருக்காங்க. காமெடியாகவும் இருக்கும். அதே டைம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமையை போட்டு கிழிச்ச மாதிரின்னு படம் எடுத்து வச்சுருக்காங்க. தமிழகத்தில் சிப்காட் தொழிற்சாலையில் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஃபாரின் கண்ட்ரிஸ்லேருந்து நிறைய கம்பெனிஸ் வருது. அவங்களுக்குலாம் 10,000 பேருக்கு வேலை, 15,000 பேருக்கு வேலை, 1 லட்சம் பேருக்கு வேலைன்னு சொல்கிறாங்க. அந்த 1 லட்சம் பேர் வேலை, 15,000 பேர் வேலை, 10,000 பேர் வேலை இல்லை, எத்தனை பேர் கன்ஃபார்ம் அப்படின்றதான் கேள்வி. எல்லாருமே மேக்ஸிமம் கான்ட்ராக்ட் தான். அப்படிப்பட்ட சூழலில் அதாவது 10th படித்தவனும், டிகிரி படித்தவனும், பிஇ படித்தவனும் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 10,000லேருந்து 20,000க்குள்ள சம்பளமே தராங்க. அப்போ அவன் அத்தனை வருஷம் படித்த படிப்புக்கு என்ன ஒரு இது இருக்குது, எப்போனாலும் வேலையை விட்டு தூக்குற நிலைமையிலே இருக்கான் அவன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நிரந்தர வேலையை பண்ணுறது இன்றைக்கி கேள்வியாக மாறிட்டு வருது. இந்த சூழ்நிலையில் ஒரு நிரந்தர வேலைக்கு வருதுன்னு நினச்சா அந்த நிரந்தர வேலைக்கு போட்டி போடுறவங்க மட்டும் இல்லை, அந்த நிரந்தர வேலை தக்க வச்சுக்காக கொலை பண்ணுறதுக்கும் தயங்க மாட்டாங்க அப்படின்றத அந்த படம் சொல்லுது. நீ வருங்காலத்தில் அது நடக்குன்னு சொல்லுது. கடந்த காலங்கள் நடந்துட்டு தான் இருக்குது, இப்பயும் நடந்துட்டு தான் இருக்குது. தொழிலாளர் சட்டம் சாமானியனுக்காக எழுதப்பட்டதில்லை, அது முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுக்காக மட்டும்தான் எழுதப்பட்டது. இது ஒரு அரசியல் அதிகாரத்தின் கோர முகத்தை காட்டக்கூடிய நையாண்டி படம் தான். தொழிலாளி வர்க்கம் இன்றைக்கி என்ன நிலைமையில்ன்றதை காட்டக்கூடிய படம் தான். இன்றைக்கி ஐடியிலேருந்து எல்லா செக்டார்லேயும் எல்லா வேலையும் போயிட்டே இருக்குது. அந்த வேலையை இப்போ பறிக்கப்பட்டு அத்தனை பேரையும் அவன் கான்ட்ராக்டராக மாற்றிட்டு தான் இருக்கான். அப்போ கிட்டத்தட்ட 1000 பேர் வேலை செஞ்ச இடத்துல இன்றைக்கி 100 தொழிலாளி தான் நிரந்தர தொழிலாளி இருக்கான். 900 தொழிலாளியை கான்ட்ராக்டாக மாற்றிட்டான். அதை அரசு அதிகாரம் இதெல்லாம் வச்சு கார்ப்பரேட்காரன் அவனுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான்.